We request Dr. A. Sundarraj, our Deputy Principal, to present the memento. Thank you, dignitaries. We now invite our esteemed chief guest, Comrade R. Sachidanandam, Member of Parliament, Dindikul Justice. Our chief guest has already made his mark in the Lok Sabha through active participation in debates and questions. We look forward to his valuable insights. அன்பிற்குரிய மாணவ சகோதர சகோதரிகளே, நம்முடைய அருளானந்தர் கல்லூரியினுடைய மாணவர் மன்ற துவக்க விழாவிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய நம்முடைய கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே, டாக்டர் எம் அன்பரசு அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு வாழ்த்தி இருக்கக்கூடிய நம்முடைய கல்லூரியினுடைய செயலர் மரியாதைக்குரிய அருட்தந்தை டாக்டர் அந்தோணி சுவாமி அவர்களே, உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியை நடத்த இருக்கிற ரெக்டர் நம்முடைய அருட்தந்தை டாக்டர் பாசில் சேவியர் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய அன்பு சகோதரி ஜெகதீஸ்வரி அவர்களே, இந்த மாணவர் மன்றத்தினுடைய டீன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுப்பு வகிக்கக்கூடிய டாக்டர் கணேஷ் அவர்களே, நம்முடைய கல்லூரியினுடைய டெப்டி பிரின்சிபல் டாக்டர் ஏ சுந்தர்ராஜன் அவர்களே, இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாணவர் மன்றத்தினுடைய தலைவர்களே, இறுதியாக நன்றியுரை நிகழ்த்திருக்கிற ஃபைன் ஆர்ட்ஸ் செக்ரட்டரி ஆதித்யா அவர்களே, உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் உண்மையிலேயே ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்று சொன்னால், மதுரை மாவட்டத்தில் ஒரு பின்தங்கிய பகுதியை தேர்வு செய்து எந்த பகுதி மாணவர்களுக்கு கல்வி சென்று சேர வேண்டுமோ அந்த பகுதி மாணவர்களுக்கான கல்வி சேவையை 55 ஆண்டுகால கல்வி சேவையை நிறைவாக நிறைவேற்றி 56வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய அருளானந்தர் கல்லூரியினுடைய இந்த நிகழ்விலே நான் பங்கு பெறுவதில் உண்மையிலேயே ஒரு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்று சொன்னால், நானும் ஒரு கிராமப்புறத்தை சார்ந்தவன். ஆகவே கிராமப்புறத்தை சார்ந்தவர்களுக்குத்தான் இன்றைக்கு கல்வியும் வேலை வாய்ப்பும் இந்த நாட்டினுடைய ஜனநாயகமும் போய் சேர வேண்டிய பகுதியினர் இந்தியாவினுடைய கிராமப்புறத்து மக்கள் என்பதை 55 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உணர்ந்து ஒரு மிகச்சிறந்த கல்வி நிறுவனத்தை இங்கே உருவாக்கி இங்கே இருப்பவர்களெல்லாம், இதோ என்னுடன் வந்திருக்கக்கூடிய எங்களுடைய அமைப்பினுடைய தலைவர்கள் தோழர் முத்துப்பாண்டியன் அவர்கள் இந்த கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர், அவர் ஒரு முதுகலை பட்டதாரி. எங்களுடைய தலைவர் தோழர் முருகன் அவர்கள் இந்த பகுதியை சார்ந்தவர். ஆகவே கிராமப்புற மக்களது வளர்ச்சியை அடிப்படையாக வைத்துத்தான் நம்முடைய கல்வி நிறுவனம் துவக்கப்பட்டிருப்பது. அந்த கல்வி நிறுவனத்தில் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய நம்முடைய இந்த கல்லூரியினுடைய நிர்வாகத்திற்கு நான் முதலில் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா மதுரைங்கிறது சிலருடைய பார்வையில் அதை ஒரு புண்ணிய பூமி என்று கூட சொல்லுவார்கள். ஆனால் மதுரை ஒரு பாரம்பரியமான ஒரு மாவட்டம். மதுரை மாவட்டம் என்பது
ஆகவே இந்த மதுரை மாவட்டத்திற்கு இன்னைக்கு ஜூலை 11ஆம் தேதி இன்னொரு பெருமையும் நீங்கள் இன்றைய தேதியிலே மதுரை மாவட்டம் எட்ட இருக்கிறது என்ற ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய மதுரை தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், உங்களால் அறியப்பட்டவர், மிகச்சிறந்த நாடாளுமன்றவாதி மட்டுமல்ல, மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர், சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். இன்றைக்கு அவர் எழுதிய வீரயுக நாயகன் வேள்பாரி என்ற அந்த புத்தகம் 1,00,000 பிரதிகளை தாண்டி அதனுடைய பயணம் இன்றைக்கு தொடருகிற அந்த பயணத்தை வெற்றி விழாவாக கொண்டாடுகிற நிகழ்வு சென்னையில் நடைபெறுகிறது. ஆகவே நீங்கள் எல்லாம் மதுரை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் என்ற முறையில் அப்படிப்பட்ட ஒரு எழுத்தை, அப்படிப்பட்ட ஒரு காவியத்தை, அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளரை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் மதுரை மாவட்டம் என்பதிலே நீங்கள் எல்லாம் பெருமை கொள்ள முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே அவரும் ஒரு கிராம பகுதியை சார்ந்தவர், ஒரு அரசு கல்லூரியிலே படித்தவர். தன்னுடைய கல்வி அறிவை மட்டுமல்ல, கல்வியையும் தாண்டி வெளி உலக அறிவையும் பெருக்கிக் கொண்ட காரணத்தினால் அவர் இன்றைக்கு உலகத்தின் மத்தியில் அறியக்கூடிய ஒரு எழுத்தாளராக இன்றைக்கு பரிணமித்திருக்கிறார். ஆக இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் அதுபோன்ற ஒரு இலக்கை நீங்கள் வைத்து முன்னேற வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் இந்த நேரத்தில் நான் முன்வைக்கிறேன். ஏன்னா ஒரு நிறுவனம், இப்போ நம்முடைய கல்வி நிறுவனத்தில் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்ல வேண்டும். நான் உங்களை போன்ற ஒரு கிறிஸ்தவ கல்வி நிறுவனத்திலே தான் என்னுடைய பள்ளி கல்வி முழுவதையும் நான் பெற்றிருக்கிறேன். அந்த கல்வி நிறுவனத்திலே படிக்கிற போது அந்த கல்வி நிறுவனத்திலே மாணவர்களுக்கு கிடைக்காத பல வசதிகளை அந்த நிர்வாகம் தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நிர்வாகத்தின் மத்தியிலே வைக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு முன்னால், நான் ஒரு 7ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போது அப்படிப்பட்ட எண்ணம் எனக்கு முன்னால் உருவானது. அப்படி உருவான போது அதை வெளிப்படுத்துவதற்கான, ஏன்னா நீ ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவர் போய் தலைமை ஆசிரியர்கிட்ட போய் கோரிக்கையை முன்வைப்பதோ அல்லது தாளாளரிடம் போய் கோரிக்கையை முன்வைப்பதோ அவ்வளவு எளிமையான விஷயம் இல்லை என்ற புரிதலோடு இருந்த காலத்தில், ஆகவே அதை அந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தில் எடுத்துச் சொல்வதற்கு பதிலாக நான் முதலாக அந்த மாணவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்பதை அங்கே வரக்கூடிய ஒரு பத்திரிகையிலே நானாக எழுதி அந்த பத்திரிகைக்கு ஒரு போஸ்ட் கார்டு அனுப்பினேன். அது என்னுடைய பெயரையே போட்டு அந்த என்னென்ன வசதிகள் அந்த பள்ளிக்கூடத்தில் இல்லை, என்ன வசதிகள் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து எழுதிட்டேன். எழுதணுன்னா அந்த பத்திரிகை பிரசுரமாகி அது என்னுடைய பெயரிலேயே நான் எழுதியதாக அதில் பிரசுரம் ஆயிடுச்சு. பிரசுரமான பள்ளி நிர்வாகத்தால் அழைக்கப்பட்டேன். தலைமை ஆசிரியர் அவர்களும் உதவி தலைமை ஆசிரியர் அவர்களும் என்னை அழைத்து இப்படி ஒரு செய்தியை ஒரு பத்திரிகைக்கு எழுதியது நீதானா என்று விசாரித்தார்கள். ஆம், நான் தான் எழுதினேன். மறுக்க முடியல, ஏன்னா என்னுடைய பெயரே போட்டு வந்திருக்கு. பேர் போடலைன்னா கூட மறுத்திருப்பேன், எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் என்னுடைய பெயரே போட்டு வந்திருக்கு. ஆகவே நான் இந்த பிரச்சனையை நீங்கள் எங்ககிட்ட சொல்லக்கூடாதா, பத்திரிகையில் தான் எழுதணுமா? ஆகவே நீ நாளை காலையில் வர்றப்ப உங்கள் பேரண்ட்ஸோடு தான் நீ வீட்டுக்கு இங்கே கல்லூரிக்கு வரணும், இது பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னு என்னை சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே குழப்பம். அப்பாவிட்ட போய் சொன்னால், அம்மாகிட்ட சொன்னால் உன்னை யாரா இதை எழுத சொன்னதுன்னு கேட்பாங்களேங்கிறதுக்காக எனக்கு ஒரு தயக்கம். நான் அப்போ எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு அறிமுகமாயிருந்த இந்திய மாணவர் சங்கம் என்ற அமைப்பை சார்ந்த ஒரு தலைவர், எனக்கு அறிமுகமான ஒரு தலைவர் வந்தார். மதிய உணவு வேளையில் அவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சது. இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன்,
நான் அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்தால் நாளைக்கு அதே எங்கள் கூட வீட்டில் பிரச்சனை ஆகி போயிடும் என்று சொல்லி அந்த என்ன செய்யறதுன்னு கேட்டோன்னே அவர் வந்து ஒரு அங்கே திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவர், பெரிய லீடர், ஒரு தொழிற்சங்க தலைவரிடம் என்னை அழைச்சிட்டு போனார். அழைச்சிட்டு போனோன்னா அவர்கிட்ட நடந்த விஷயத்த நான் சொல்கிறேன். சொன்னோன்னா அவர் வந்து ரைட்டு, நீ செஞ்சது கரெக்டு தான்யா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், சொல்லிக்கலாம், நீ செஞ்சதெல்லாம் சரிதான், நான் சொல்லிக்கிறேன்னு அந்த தலைவர் அவர் பேர் கூட எனக்கு அப்போதைக்கு தெரியாது, ஆனால் சொல்லிட்டார். அவர் வந்து தலைமை ஆசிரியரிடம் கூப்பிட்டு பேசிட்டார். தலைமை ஆசிரியர் வந்து என்னன்னா, நீ என்ன மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் அறிமுகமாக வச்சிருக்கிய, நீ அவர்கிட்ட கூட சொல்லியிருக்கலாமே இந்த விஷயத்த, அவரெல்லாம் கூப்பிட்டு உனக்கு பரிந்துரை பண்ணுறாரு அப்படின்னு கேட்டு, சரி நீ அப்பா அம்மாவெல்லாம் கூப்பிட்டு வர வேண்டாம், இனிமேல் எந்த பிரச்சனைனாலும் நீ வந்து நேரடியாக தலைமை ஆசிரியரை சந்திக்கலாம், உன்னுடைய குறைகள் எதுனாலும் சொல்லலாம், வேறு மாணவர்கள் சொன்னாலும் நீ கூப்பிட்டு வந்து சொல்லலாம்ங்கிற செய்தியை சொல்லி அனுப்புனாங்க. ஆகவே அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரே திருப்பு முனை. என்னுடைய வாழ்க்கையில் முதலாக ஒரு எழுத்து, ஒரு பொதுவெளியில் எழுதக்கூடிய ஒரு எழுத்திற்கான வாய்ப்பையும், அதன் மூலமாக ஒரு தலைவரை சந்திக்கிற வாய்ப்பையும் கிடைச்சது. அவரை பற்றி நம்ம பின்னால் நான் அறிந்து கொண்ட போது, அவர் தான் திண்டுக்கல்லில் ஒரு தொழிற்சங்க தலைவராக தோல் பதனிடும் தொழிலாளர்கள் மத்தியில் பணியாற்றிய எஸ்ஏ தங்கராஜன் ஒரு தலைவர். அவர் தான் நான் சந்தித்த தலைவர். அவர் அப்போ தெரியல எனக்கு, அவர் யாருன்னு தெரியல. அவரை பற்றி விசாரிக்கிற போது என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து நீங்கள் வந்து நம்முடைய அடுத்தந்தை மாதிரி பாதிரியாராக பயிற்சி பெற்று கொண்டிருந்த காலத்தில் அப்போது அவர் தேர்ந்தெடுத்ததுங்கிறது, இந்த தோல் பதனிடும் தொழிலாளிகள் கடுமையாக சுரண்டப்படுகிறார்கள், ஆகவே அவர்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்று அவர் அந்த தோல் பதனிடும் தொழிலாளர்களுடைய வீடுகளிலேயே தங்கி அவர்களை அணிதிரட்டுகிற, அவர்களுக்கான உரிமைகளை அவர்கள் மத்தியிலே சொல்லி அவர்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற பணியை செய்த தோழர் எஸ்ஏ தங்கராஜன் அவர் வந்து முன்னாள் திண்டுக்கல்லினுடைய சட்டப்பேரவை உறுப்பினருங்கிறதும் முதலாக நம்முடைய இந்த தென் மாவட்ட வரலாற்றிலேயே ஒரு பொது தொகுதியில் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவரை வேட்பாளராக நிறுத்தி வெற்றி பெற செய்ததும் அன்றைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பதையும் நான் அதற்கு பிறகுதான் தெரிந்து கொண்டேன். அதுதான் எனக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சியின்பால் எனக்கு ஏற்பட்ட முதல் தொடர்பு. அவர் வந்து யாருன்னு என்னை தெரியாத சூழ்நிலையிலும் ஒரு மாணவர் ஒரு பிரச்சனை சொல்கிற போது அதை கனிவோடு கேட்டு, நீ செஞ்சது சரிதான், தவறுன்னு அவர் சொல்லலை, செஞ்சது சரிதான் என்று சொல்லி அந்த நிர்வாகத்திடம் பேசி பெற்றோருக்கு இந்த விஷயத்தை கொண்டு செல்லாமல் ஒரு பிரச்சனையை செட்டில் பண்ணது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக என்னுடைய வாழ்க்கையிலே இருந்தது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே இங்கே வந்து நம்முடைய கல்வி நிறுவனத்தில் இன்றைக்கு மாணவர் மன்றம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மாணவர் மன்றத்திற்கு தேர்தலும் நடத்தப்படுகிறது. மாணவர் மன்றத்திற்கான தேர்தல் ஜனநாயகபூர்வமாக நடைபெறுகிறது. நீங்கள் விரும்பியவரை தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கப்படுகிறது. அவர்கள் இந்த ஓராண்டு காலத்திற்கு மாணவர்களுக்கும் கல்லூரி நிர்வாகத்துக்குமான பாலமாக செயல்படுவார்கள் என்று உங்கள் மத்தியில் அறிவிக்கப்பட்டு, அவர்களுக்கான பொறுப்புகள் என்ன, கடமைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் ஒரு பயிற்சியை கொடுத்து அவர்கள் ஒரு பொறுப்பேற்கிற விழாவை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒரு காலத்தில் மாணவர்களுடைய குரலை கேட்பதற்கு கூட வாய்ப்பு மறுக்கப்பட்ட காலத்திலேயே 1971ஆம் ஆண்டிலிருந்தே இங்கே மாணவர் மன்ற தேர்தல் நடைபெறுகிறது என்பதும், அதுவும் ஜனநாயக ரீதியில் நடைபெறுகிறதும் உண்மையிலேயே நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சி மாணவர்களுக்கு, ஜனநாயக பயிற்சி மாணவர்களுக்கு நம்முடைய கல்லூரி நிர்வாகம் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உண்மையிலே பெருமையாக கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் இன்றைக்கி வந்து ஜனநாயகம் என்பதை பற்றி பல வியாக்கியானங்கள் சொல்லப்படுது. ஒவ்வொருவரும் ஒரு விதமான புரிதலோடு ஜனநாயகத்தை பற்றி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நம்முடைய தேசத்தில் ஜனநாயகபூர்வமாக தேர்தல் நடைபெறுகிறதா? ஜனநாயகபூர்வமாக நம்ம நாட்டில் மக்களால் தேர்வு செய்யப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு, அதில் எல்லாம் எந்த மறுப்புக்கும் இடமில்லை. ஆனால் நம்முடைய தேர்தல் முறைகள் ஜனநாயகபூர்வமாக நடைபெறுகிறதா என்பதை பற்றி நாம் பார்க்கிற போது ஜனநாயகம் மாதிரி தெரியுது, ஆனால் ஜனநாயகபூர்வமாக நடைபெறுகிறதா என்று சொல்ல முடியலை என்னால். இன்னைக்கு இந்தியாவினுடைய ஒரு குடிமகனாக இருக்கிற ஒருவன்
இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற உரிமைப்படி ஒருவர் தேர்தலில் போட்டியிடலாம். அது உன்னுடைய கிராம ஊராட்சியிலிருந்து துவங்கி நாடாளுமன்றம் வரைக்கும் தேர்தலில் பங்கேற்கிற வாய்ப்பை நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கியிருக்கிறது. இந்தியாவினுடைய ஒவ்வொரு குடிமகனுக்கும் வழங்கியிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் தேர்வு செய்கிற அந்த பொது பொறுப்பிற்கு தேர்வு செய்கிற தலைவர்கள் அவர்கள் தகுதியை பார்த்து தான் நாம் தேர்வு செய்கிறோமா என்ற கேள்வியை நாம் முன்வைத்து பார்க்கிற போது அதை பற்றியெல்லாம் நாம் பேசுகிறோமா, ஆலோசிக்கிறோமா என்பதை பற்றியெல்லாம் நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இப்போ நீங்கள் ஒரு கிராம ஊராட்சி இருக்குது. நான் 96 என்னுடைய நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கிராம ஊராட்சியினுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டேன். 96ஆம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்டேன். நான் 90ஆம் ஆண்டு என்னுடைய கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு 90ஆம் ஆண்டு அந்த முடிக்கிற காலத்தில் நான் இந்தியாவினுடைய விமானப்படைக்கு தேர்வு செய்யப்பட்டேன். அது கல்லூரியிலேருந்து டிசி உட்பட வாங்கிட்டு போயிட்டேன். விமானப்படையில் வேலைக்கு சேரணுன்ட்டு போய் நீங்கள் எனக்கு ட்ரைனிங் சென்டர் உட்பட மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய ஒரு நேந்தனுங்கிற ஒரு நகரத்தில் எனக்கு ட்ரைனிங் சென்டர் உட்பட போட்டாங்க. நான் இங்கேருந்து டிசி வாங்கிட்டு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டியெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு கல்லூரியில் கிளம்பி சென்னையை நோக்கி போயிட்டேன். சென்னைக்கு போன பிறகு என்னுடைய தாயார் வீட்டில் என்னை அப்போ செல்ஃபோன் வசதி கிடையாது, தொலைபேசி மூலமாக தான் தொடர்பு கொள்ள முடியும். நான் வீட்டில் ஒரே பையன் நான். ஆகவே நீங்கள் விமானப்படைக்கு செல்வது, இராணுவத்திற்கு செல்வதெல்லாம் போனால் திரும்பி வர்றதுக்கான உத்தரவாதம் கிடையாது. ஒரே பையனை அங்கே அனுப்புறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி எங்கள் அம்மா பெரிய தகராறு பண்ணுறாங்க அப்பாவோட. ஆகவே நான் சென்னை வரைக்கும் அந்த ட்ரைனிங்காக ஜாயின் பண்ண போனவன் திரும்பி வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. திரும்பவும் காலேஜில் சேர்ந்து ஒரு 6 மாத காலம் கல்லூரியில் படித்தேன். கடைசி லாஸ்ட்டு செமஸ்டரு அதுக்கு போன பிறகு படித்தேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எதற்காகவும் என்னுடைய பெற்றோர் என்னை அதுக்கு பிறகு வற்புறுத்தலை. ஏன்னா அது என்னுடைய ஆப்ஷன். நான் ஒரு இராணுவத்தில் பணியாற்றணும் அல்லது அப்படிங்கிறது என்னுடைய நீண்டகால கனவாக இருந்தது. அதுக்காக போனதை என்னுடைய தாயார் தடுத்து நிறுத்தி விட்ட காரணத்தினால அதுக்கடுத்து எதற்கும் நான் எடுத்த எந்த முயற்சிக்கும் என்னுடைய பெற்றோர் தடையாக இல்லை. ஆகவே நான் அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா 96 எங்கள் ஊரில் நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஊராட்சி மன்ற தலைவர் பொறுப்புக்கு போட்டியிட்டு தேர்வு செய்யப்படுறேன். எங்கள் ஊர் ஒரு 10 குக்கிராமங்களை உள்ளடக்கிய ஊர். 10 குக்கிராமங்களுக்கும் என்னை யாருன்னு தெரியாது. எனக்கு என்ன என் ஊருக்கு தெரியும், எனக்கு பக்கத்து ஊருக்கு தெரியும். அடுத்த ஊர்களுக்கெல்லாம் என்னை பற்றி யாருன்று தெரியாது. ஆகவே அந்த தேர்தலில் நான் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, நியாயமாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்வேன் என்ற ஒரே வாக்குறுதியை நம்பி அந்த கிராமத்து மக்கள் என்னை தேர்வு செய்தார்கள். அப்போது தேர்வு செய்யப்பட்ட காலத்திலிருந்து 20 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த மக்கள் மீண்டும் மீண்டும் என்னை தேர்வு செய்வதற்கான ஒரு அடித்தளத்தை நான் உருவாக்கினேன். இது என்னென்னா, நீங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தேர்வு செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு நீங்கள் வேட்பாளர் நிறுத்தப்படுகிறவரை பற்றி நாமெல்லாம் அதை மாதிரியெல்லாம் பரிசீலிக்கிறோமா? அவர் நமக்கு பொருத்தமானவர் தானா, நியாயமாக நடந்து கொள்வாரா, நேர்மையாக நடந்து கொள்வாரா, அவர் ஒரு மிகச்சிறந்த மக்கள் பிரதிநிதியாக இருப்பாரா, நம்முடைய குரலை அவர் சட்டமன்றத்தில் ஒலிப்பாரா, நம்முடைய குரலை அவர் நாடாளுமன்றத்தில் எழுப்புவாரா என்பதை பற்றியெல்லாம் நாம் சிந்தித்து வாக்களிக்கிறோமா என்ற கேள்வியை நமக்குள் எழுப்பி பார்க்கிற போது நாம் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து எல்லாமே அரசியல் பார்த்து தான் வாக்களிக்கிறோம். அரசியல் கட்சி, ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியினுடைய வேட்பாளராக ஒருவர் நிறுத்தப்பட்டால் அந்த அரசியல் கட்சியினுடைய கொள்கை அறிவிப்புகள் மிகச்சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் வாக்களிக்கிறோம். சம்பந்தப்பட்ட தனிநபர் அவருடைய பங்கு பாத்திரம் என்ன, அவர் கடந்த கால அவருடைய பணி என்ன என்பதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்கறதில்ல. ஆகவே இதனால் கூட சில நேரங்களில் கூட நம்முடைய தேர்வு தப்பாக கூட போயிடும். நாம் தேர்வு செஞ்சு அனுப்பினாலும் அதுக்கு பொருத்தமான ஆளாக கூட இல்லாமல் போயிடுவாங்க. ஆகவே அதற்கு ஜனநாயகத்தை மிகச்சரியாக பயன்படுத்துகிற அந்த பணியை நாம் சிறப்பாக நிறைவேற்ற வேண்டும். அதற்கான பயிற்சி உங்களுடைய கல்லூரி இங்கே நமக்கெல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறது என்பது உண்மையிலே அதற்காக தான் நான் இதை குறிப்பிட விரும்புகிறேன்.
இந்த ஜனநாயகத்திற்கான பயிற்சியை, ஜனநாயக ரீதியில் தேர்வு செய்வதற்கான ஒரு பயிற்சியை நம்முடைய கல்லூரி மாணவ பருவத்திலிருந்தே உங்களுக்கு துவக்கி இருக்கிறது என்பது மிக முக்கியமானது. இன்றைக்கு நம்முடைய நாடு எதிர்கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? இப்போ நீங்கள் மாணவர்கள், இப்போ நம்ம நாட்டில் என்னென்ன பிரச்சனைகளை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம்? நம்முடைய நாட்டில் இன்றைக்கி கிராமப்புறம், நகர்ப்புறம், இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராமப்பகுதியாக இருந்தாலும் நகர்ப்பகுதியாக இருந்தாலும் கடந்த காலத்தை விட சிறிய முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதுங்கிறது உண்மை. பல மாற்றங்கள் உருவாகிருக்கு. நீங்கள் நம்முடைய உள்கட்டமைப்பு வசதிகள்லாம் பெருகிருக்கு. மிகச்சிறந்த சாலை வசதியை நாம் பெற்றிருக்கிறோம், மிகச்சிறந்த கல்வி வசதியை நாம் பெற்றிருக்கிறோம், மிகச்சிறந்த போக்குவரத்து வசதியை பெற்றிருக்கிறோம். இப்போ தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பெண்களுக்கு இலவசமாக நகர பேருந்துகளில் பயணம் செய்கிற ஒரு வாய்ப்பு கூட வழங்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு பெரிய வளர்ச்சியாக, விஞ்ஞான ரீதியில் பல வளர்ச்சிகளை நாம் சந்தித்திருக்கிறோம். விமானத்தில் பயணம் செய்கிறோம், ரயிலில் பயணம் செய்கிறோம். நீங்கள் பல அறிவியல் பூர்வமான பல விஷயங்களை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஆகவே இதையெல்லாம், இந்த வளர்ச்சிகள்லாம் நம்முடைய ஏற்பட்டிருந்தாலும் கூட இந்த சமூகம் ஒரு ஏற்றத்தாழ்வான ஒரு சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏழைகள் அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் எல்லோருடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்ததுன்னா, நம்மை பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி நம்மளை எல்லாம் அடிமைப்படுத்தி வைத்திருந்துகிற போது நாமெல்லாம் நம்முடைய செல்வங்கள் எல்லாம், நம்முடைய வளங்களை எல்லாம் அவர்கள் கொள்ளையடித்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இங்கிலாந்து தேசம் இந்தியாவை ஆள்வதற்கு அவர்களுக்கு யார் உரிமை கொடுத்தது என்றெல்லாம் நம்முடைய மாணவர் சமுதாயம் உட்பட அனைவரும் போராடியதன் விளைவாகவே இன்றைக்கு இந்தியாவினுடைய சுதந்திரம்ங்கிறது கிடைத்தது. ஆனால் சுதந்திரத்துக்கு பிறகு எல்லோருக்கும் இந்தியர்களாலேயே ஆளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்த பிறகு அந்த ஏழைகளின் வாழ்க்கையில் மாற்றம் உருவாகியிருக்கா என்று நாம் பார்க்கிற போது அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கவில்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் கூட நீங்கள் பில்லியனர்ஸினுடைய எண்ணிக்கை கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு 100 பேர் இருந்த பில்லியனர்ஸினுடைய, இந்தியாவினுடைய பெரும் பணக்காரர்களுடைய எண்ணிக்கை 156ஆக உயர்ந்திருக்கு. ஒரு 56 பேர் உயர்ந்திருக்காங்க இந்த 10 ஆண்டுகளில். ஆனால் ஏழைகளாகவே இருக்கிறாங்களே. இதில் மாற்றத்தை உருவாக்குவது எவ்வாறு என்பதை பற்றி நாம் என்றைக்காவது சிந்தித்திருக்கிறோமா? அது நாம் தேர்வு செய்து அனுப்பக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் இந்த ஏழைகளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்குவதற்கான திட்டங்களை கொண்டு வருகிறார்களா, சட்டங்களை இயற்றுகிறார்களா என்பதை பற்றியெல்லாம் நாம் பரிசீலித்திருக்கிறோமா தேர்தல் முறைகளில் என்று நம்ம பார்த்தா அதில் நம்ம ரொம்ப 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 பின்தங்கி இருக்கிறோம். இந்தியாவினுடைய தேர்தல் முறை அப்படி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கு பெற்றவர் கூட, நீங்கள் 100 வாக்குகள்னா நீங்கள் 51 வாக்குகள் பெற்றவர் வெற்றி பெற்றவர், 49 வாக்குகள் பெற்றவர் தோல்வி அடைந்தவர், ஒன்று கூட செல்லாத ஒன்று கூட வச்சுங்க. ஆகவே நீங்கள் இந்த 49 பேருடைய குரலை யார் ஒழிப்பதுங்கிற கேள்வி இருக்கு. 51 பேருடைய குரலாக அவர் இருப்பார். ஆனால் இவர் வேண்டாம், இன்னொருவரை தேர்வு செய்யலாம் என்ற அந்த 49 பேருடைய குரலை யார் ஒழிப்பது? இப்படி ஒரு அரசு அப்படி ஒரு தேர்வு செய்யப்பட்டால், ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ, ஒரு ஊராட்சி மன்ற தலைவரோ, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ ஒருவர் தேர்வு செய்யப்பட்டு விட்டால், வாக்களித்தவர் என்பதை தாண்டி தேர்வு செய்யப்பட்டு விட்டால் அனைத்து மக்களுக்கும் ஒட்டுமொத்தமான பிரதிநிதி அவர்தான். ஆகவே அவர் அப்படி அனைவருக்குமான பிரதிநிதியாக பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தால் வழங்கப்பட்டிருந்தாலும் நம்முடைய பிரதிநிதிகள் அவ்வாறு செயலாற்றுகிறார்களா என்பதை பற்றி நாம் பரிசீலிக்க வேண்டியிருக்கு. ஆக அதில் தான் ஒரு இடைவெளியை நாம் இந்திய ஜனநாயகத்தில் நாம் சந்தித்து கொண்டே இருக்கிறோம். அந்த வாக்களிக்காத மக்களுடைய உணர்வுகளை எவ்வாறு நாடாளுமன்றத்துக்குள் பிரதிபலிப்பது, எவ்வாறு சட்டமன்றத்துக்குள் பிரதிபலிப்பது, எவ்வாறு உள்ளாட்சி மன்றங்களுக்குள் பிரதிபலிப்பது என்பதுதான் இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய ஒரு சவாலாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஒரு நீடித்த நிலையான வளர்ச்சி என்பது அனைத்து மக்களுக்குமான ஒரு வளர்ச்சியாக நம்முடைய இந்தியாவில் அதை கொண்டு வருவதற்கு நம்முடைய மாணவர் சமுதாயம் பங்காற்ற வேண்டும்.
ஆகவே அதற்கு வந்து நீங்கள் வந்து என்னென்னா நம்முடைய அனைத்து வளங்களையும் சரியாக பயன்படுத்துகிறோமா என்பதுதான் முக்கியம். இன்னைக்கு நம்ம வந்து நம்முடைய நாட்டில் கிடைக்கக்கூடிய வளங்களை பற்றி பல இலக்கியத்திலும் கூட பல குறிப்புகள் இருக்கிறது. இன்றைக்கு நாம் நடைமுறை வாழ்க்கையிலும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஏராளமான வளங்களை கொண்டிருக்கக்கூடிய நாடு இது. ஒரு விவசாய வளம், நிலவளம் மிகுந்திருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆகவே இந்த நாட்டில் இந்த நிலத்தை பயன்படுத்தி செய்கிற இந்த விவசாய முறையில் மாற்றத்தை உருவாக்குவதும் அதை ஒரு லாபகரமான தொழிலாக மாற்றுவது இன்றைக்கு வரைக்கும் இயலாத காரியமாக இருக்கிறது. ஆகவே அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதுதான் நம்முடைய மாணவர் நீங்கள் எதிர்காலத்தில் இதை பற்றியெல்லாம் சிந்திக்கணும். நம்முடைய இந்தியாவுடைய வளர்ச்சிங்கிறது விவசாயத்தின் தான் அடிப்படை வளர்ச்சி. விவசாயத்திலிருந்து தான் அந்த வளர்ச்சிங்கிறது துவங்கப்பட வேண்டும். நீங்கள் வந்து அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து படித்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புங்கிறது என்ன? இப்போ நீங்கள் வந்து நம்முடைய அரசு நீங்கள் வந்து நம்ம வந்து படிக்கிற இளைஞர்கள் அனைவருக்கும் அரசு பணி கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொருவருடைய விருப்பம். படிக்கிற போதே கூட பல இலக்குகள் நாம் தீர்மானிக்கிறேன். நான் வந்து இந்திய ஆட்சி பணிக்கு போகணும், ஐபிஎஸ் அதிகாரியாக போகணும், நான் ஒரு பெரிய ஆடிட்டராக போகணும், அல்லது ஆசிரியராக போகணும், பேராசிரியராக இருக்கணும், ஒரு ஆராய்ச்சியாளராகணும். ஒவ்வொரு இலக்குகளோடு நாம் பயணிக்கிறோம். ஆனால் இந்த இலக்குகளை எட்டுவதற்கான பல படிக்கட்டுகள் நமக்கு உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி வந்து கல்வி வாய்ப்புகள் நமக்கு நிறைய வழங்கப்பட்டிருக்கிறது. நிறைய புதிய பாடத்திட்டங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய ஃபாதர் சந்திக்கிற போது கூட பேசினார்கள். நம்முடைய இந்த கல்லூரியில் ரூரல் ஸ்டடீஸ் பற்றி ஒரு ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் என்ற ஒரு துறை தமிழ்நாட்டிலேயே அநேகமாக இங்கே தான் உருவாக்கப்பட்டது. புகழ்பெற்ற காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர், அங்கிருந்து பல்கலைக்கழகத்தினுடைய குழுவினர் கூட இந்த கல்வி நிறுவனத்தை வந்து பார்வையிட்டு சென்றிருக்கிறார்கள் என்றெல்லாம் நம்முடைய முதல்வர் உள்ளிட்டவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆகவே நீங்கள் அடிப்படையாக இந்த கல்லூரி ஒரு கிராமப்புறத்தை சார்ந்த கல்லூரி என்ற முறையில் கிராமப்புற வளர்ச்சியிலே கவனம் செலுத்துவதற்கான ஒரு படிப்பை, அது நீங்கள் வந்து கிராமப்புறம் எப்படியெல்லாம் வளரும், விவசாயம் வளரணும், விவசாயத்தை ஒட்டி உபதொழில்கள் வளரணும், ஆடு மாடு வளர்ப்பு, பால் உற்பத்தி, நீங்கள் வந்து சமூக காடுகள் வளர்ப்பது உட்பட இது எல்லாமே கிராமப்புற வளர்ச்சி சார்ந்தது. ஆகவே இதையெல்லாம் நீங்கள் வந்து நம்முடைய எதிர்காலத்தினுடைய இலக்காக நம்முடைய மாணவர்கள் கொண்டு செல்ல வேண்டும். இப்போ கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் கூட சமூகத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. மனிதனை மத ரீதியில் பிளவுபடுத்தி பார்க்கிற ஏற்பாடு இருக்கிறது. நீங்கள் மதம்ங்கிறது இந்தியா நம்ம வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் மனிதனுக்கு வந்து நன்னெறியைத்தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த மதத்தை இன்றைக்கு வைத்து மனிதனை பிரித்து பார்க்கிற பாங்கு இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது இந்தியாவுக்குள்ள. நீங்கள் மத ரீதியில் தனிமைப்படுத்தும். நம்முடைய இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் மத ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ இன ரீதியாகவோ பாலின ரீதியாகவோ எந்த ஒரு மனிதனையும் பாகுபடுத்தி பார்க்கக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவில் இருக்கிறது. ஆனால் இந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்கிற இந்தியாவில் இன்றைக்கு மத ரீதியில் மக்கள் பிரித்து பார்க்கப்படுகிறார்கள், பாலின ரீதியில் பிரித்து பார்க்கப்படுகிறார்கள், ஜாதிய ரீதியில் பிரித்து பார்க்கப்படுகிறார்கள், மொழி ரீதியில் பிரித்து பார்க்கப்படுகிறார்கள். ஆகவே இந்த பிரித்து பார்க்கிற இந்த தன்மைக்கு எதிராக நம்முடைய எதிர்கால மாணவர் சமுதாயம்ங்கிறது இது அனைத்து பகுதியில் இதற்கான ஒரு இந்த இன்இக்வாலிட்டியை, இந்த சமமற்ற ஒரு சூழலை சமமாக ஆக்க வேண்டியது நம்முடைய எதிர்கால நம்முடைய மாணவர் சமுதாயம் என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அன்பிற்குரிய நம்முடைய மாணவர்களுக்கு நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இன்றைக்கி நம்ம நாட்டு மக்களுக்கு கிடைக்காத இன்னொரு ஏழை மக்களுக்கு கிடைக்காத இன்னொரு பகுதி வந்து அவருடைய சுகாதாரம், மருத்துவம். இது எப்போ நமக்கு வெளிப்படையாக தெரிந்தது எப்போன்னா, இந்த கொரோனா நோய் தொற்று காலத்தில் தான் இவையெல்லாம் நாம் பார்க்க முடிந்தது. ஆக்சிஜன்கிற அந்த
நம் சுவாசிப்பதற்கான அந்த காற்றை பெறுவதற்கு கூட நீங்கள் பல லட்சங்களை செலவு செய்ய வேண்டியிருந்தது. இப்போ இந்தியாவில் மட்டுமல்ல, அமெரிக்காவிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இல்லைன்னா அவன் கொரோனா வந்தாலும் எந்த இது இருந்தாலும் நீங்கள் வாழவே முடியாது. இந்தியாவில் கூட நம்ம வந்து ஒரு பொது கட்டமைப்பு இருக்கிறது, மருத்துவ கட்டமைப்பு இருக்குது, இலவச மருத்துவம் இங்கே கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கி பல லட்சக்கணக்கான உயிர்களை நம்முடைய அரசு மருத்துவமனைகள் தான் பாதுகாத்தது. அரசு மருத்துவமனைகளிலும் இன்றைக்கி ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டது. இன்றைக்கி தனியார் மருத்துவமனையில் ஆக்சிஜனுக்கு பேக்கேஜ் வந்தது. 3 லட்சம் கொடுத்தா 4 லட்சம் கொடுத்தா உங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். அது நீங்கள் வந்து 4 நாள் 5 நாளை தாண்டி உங்களுக்கு தொடர் சிகிச்சை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆக்சிஜன் தீர்ந்து போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேக்கேஜில் நீங்கள் சேர்ந்தால் தான் உங்களுக்கு ஆக்சிஜனே கிடைக்கும். ஆகவே அனைவருக்குமான மருத்துவம், அனைவருக்குமான தூய்மையான காற்று, இதையெல்லாம் யார் உருவாக்கி கொடுப்பது? ஒவ்வொருவருக்கும், நம்ம அனைவருக்கும் அந்த கடமை நமக்கு முன்னாலே இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஆகவே அனைவருக்குமான சுகாதாரம், அனைவருக்குமான கல்வி, ஏற்றத்தாழ்வான இந்த சமூக அமைப்பில் அனைவருக்குமான கல்வி, ஏழைகளுக்கு கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ கூட நான் வந்து எங்களுடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் யங் இந்தியாங்கிற ஒரு அமைப்பு யூத் பார்லிமெண்டேரியன்ஸ்னு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தினாங்க. நான் அதில் போய் கலந்துக்கிட்டேன். அதில் கலந்து கொண்ட மாணவர்கள் எல்லாமே தனியார் கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள், வசதி படைத்தவர்கள், படிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள், தன்னுடைய பெற்றோர் நிறைய செலவு செய்து படிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை அந்த யங் இந்தியாங்கிற அமைப்பு வழங்கிச்சு. அவங்க ஒரு நல்ல முறையில் விவாதித்தார்கள். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக எப்படி நாடாளுமன்றத்துக்குள் செயல்பட வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் பள்ளியில் படிக்கிற காலத்திலேயே அவர்களுக்கு போதிக்கப்படுது. நான் அந்த யங் இந்தியா அமைப்பு முன்னால் நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் இதை வந்து எங்கே நடத்தணும்னா அரசு பள்ளிகளில் நடத்த வேண்டும், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நடத்த வேண்டும். இந்த சமூகத்தினுடைய பெரும்பகுதியானவர்கள் அங்கே தான் இருக்கிறாங்க, ஏழைகளாகத்தான் இருக்காங்க, அங்கே போய் நடத்தணும் என்று அவர்களுக்கு நான் குறிப்பிட்டு சொன்னேன். ஆகவே அதை எதிர்காலத்தில் அந்த இலக்கை நோக்கி முன்னேறுங்கள்னு சொல்கிறோம். ஆகவே கிடைக்காதவர்களுக்கு அதை சென்று கிடைக்க வைப்பது தான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய இலக்கு என்பது எதிர்கால இந்தியாவை, ஒரு மதச்சார்பற்ற அரசியலமைப்பு சட்டம் கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவை, அனைவருக்கும் சமமான உரிமை இருக்கிற இந்தியாவை உருவாக்குவதும் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதும் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களாகிய உங்களது கடமை. நீங்கள் ஒரு தேர்வு செய்யப்பட்ட மாணவர் பிரதிநிதியாக இந்த ஓராண்டுகளில் நீங்கள் செயல்படுகிற இந்த அனுபவம் எதிர்கால இந்தியாவுக்கான அனுபவமாக அந்த அனுபவம் இருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் சிறந்த மாணவர் தலைவர்களாக உயர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். The dedication